ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வச்சிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ் யூஷுவல் சமையல் பார்க்கல, சும்மா ஒரு கிச்சன் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். க்ளீனிங் அப்படின்னு சொன்னாவே மனசுக்கு ஒரு பேர்டனாக வந்துடும். ஐயோ இதெல்லாம் க்ளீன் பண்ணுமே, நம்ம எப்படா செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம பூஸ்டப் பண்ணிவிட்டு அப்புறம் செய்ய ஆரம்பித்தோம்னா கடகடன்னு செஞ்சிடலாம். பார்த்திங்கன்னா ஷெல்ஃப்லாம் பழைய பேப்பர்லாம் எடுத்துகிட்டு அது நல்லா கூட்டி தொடச்சிட்டு ஒற்றையெல்லாம் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூச்சியாக இருக்கும். நிறைய நம்ம அந்த பேப்பர்ஸ்லாம் அடியிலே செட்டில் ஆகி அப்படியே இருக்கும். அது நம்ம அப்படியே பேப்பரை எடுக்காமல் அப்படியே வச்சுருக்கிறதுனால அந்த குட்டி குட்டி பூச்சி அதெல்லாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக கூட்டிட்டு அந்த ஒற்றையெல்லாம் அடிச்சுட்டு முடிஞ்சால் லைட்டாக ஒரு ஈர துணி போட்டு கூட தொடச்சிக்கலாம். இப்போ நல்லா இது மாதிரி கூட்டிட்டு ஷெல்ஃபுக்கு போடுற பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே போடுற இந்த நியூஸ் பேப்பரே போடலாம். மற்றபடி அதுக்குன்னு பெருசாக செலவெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. நியூஸ் பேப்பர் போட்டால் தான் அது டஸ்ட்டெல்லாம் ஆச்சுன்னா அப்படியே தூக்கி மடித்து போட்டு வேறு போட்டுக்கலாம். அதில் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஹிந்து பேப்பரே ரொம்ப ரொம்ப தின்னாகிடுச்சு. முதல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும், ஒரு திக்காக இருக்கும், போட்டால் கொஞ்ச நாள் வரும். ஷெல்ஃபுக்கு போய் நம்ம கடையில் போய் தேடி அது வாங்கி வேஸ்ட்டாக செலவு பண்ணாமல் இந்த மாதிரி பேப்பரை வாங்கி போட்டுட்டு நீட்டாக வச்சுக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு கடைக்கெலாம் போனோம்னா இந்த டெய்லி காலண்டர், மந்த்லி காலண்டர் அதெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம அதை நிறைய 4 பேர் கடைக்கு போனோம்னா இப்போ 4 பேருக்கும் அது கிடைக்கும். அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எல்லாத்தையும் வீட்டில் மாட்ட போகிறது கிடையாது. அதனால் அதில் ஒன்று ஒன்றா எடுத்து கிழிச்சு போட்டு அந்த பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக திக்காக இருக்கும். ஜுவல்லரி ஷாப்பில் கொடுக்கறதெல்லாம் நல்லா இருக்குங்க. அவங்க விளம்பரத்துக்காக கொடுக்குறாங்க, நம்ம அவ்வளோவா மாட்ட போகிறது கிடையாது. அதனால் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். இந்த பேப்பர் நல்லா திக்காக இருக்கும், அது கொஞ்சம் நாளைக்கு நல்லா அழுக்காகாமல் வரும். அழுக்கானா கூட நம்ம தொடச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். அந்த பேப்பர்ஸ்லாம் நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா ஃபுல்லாக விரிச்சிட்டு அது மேலே நம்ம பாத்திரம் இந்த ஷெல்ஃபை க்ளீன் பண்ணி 1 மந்த் ஆயிடுச்சுங்க. நான் எப்பயும் ஒரு 15 days ஒன்ஸ் அது க்ளீன் பண்ணிடுவேன். ஆனால் பல வேலையினால அதெல்லாம் செய்ய முடியல. இப்போ பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூச்சி, அந்த கருப்பு கருப்பாக ஒரு பூச்சி இருக்குது, அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்தணும். இல்லைனா நம்மளுக்கே பாத்திரம் வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். இது நம்ம சுத்தம் பண்ணி அடுக்கி வச்சு பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். மைண்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும், நம்மளுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. அந்த நீட்டாக பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நமக்கு. அப்படியே அழுக்காக குப்பையாக தூசியாக இருந்ததுன்னா என்னடா இப்படி இருக்க, நம்ம க்ளீன் பண்ணுமே அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். நம்ம வீடு, நம்ம கிச்சன், இது என்னோடய ராஜ்யம் அப்படின்ற மாதிரி நம்ம கிச்சனை வச்சுருப்போங்க எப்பயுமே. அந்த கிச்சனுக்கு உள்ளே போனாவே நம்மளுடைய ராஜ்யம், நம்ம தான் ராணி. இந்த நினைப்போடு தான் நம்ம உள்ளேயே போகணும். அப்போ தான் நம்ம ஒரு நல்லா ஃபுல் எனர்ஜியோடு வேலை செய்ய முடியும். கிச்சன் வேலைன்றது சும்மா இல்லைங்க. கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொருத்தருக்கு என்ன பிடிக்கும், ஏது பிடிக்கும் அதெல்லாம் பார்த்து நம்ம செய்யணும். ஆனால் வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, பகல் ஃபுல்லாக வீட்டில் தானே இருக்கீங்க, என்ன செய்கிறீங்க, சமையல் கூட உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. அந்த கஷ்டம் நம்மளுக்கு தானேங்க தெரியும். ஆனால் அதெல்லாம் நம்ம பார்த்து ஒரு கேரிங்காக செய்யும்போது நம்ம ஒரு நல்ல பிடிச்ச விஷயமாக செய்வோம். ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பேப்பர் போட்டுட்டு அந்த பாத்திரம்லாம் அடுக்கி வச்சுட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு முழு திருப்தி இருக்கும். ஒரு முழுமையாக ஒரு வேலை செஞ்சு முடித்த ஒரு ஆத்ம திருப்தி நமக்கு கிடைக்கும். அந்த பாத்திரத்தை அடுக்கி வச்சு பார்க்கும்போது நல்ல மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக நிறைவாக இருக்கும். சரி, நம்மளால் நல்லா வீட்டை க்ளீனாக வச்சுக்க முடியுது அப்படின்னு ஒரு முழு திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தியோட அந்த நாள் நமக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகிடுச்சு. இப்போ தாங்க மனசுக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்குது. நீங்கள் எப்படிலாம் கிச்சன் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு அதையும் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னும் பயனுள்ள ஒரு டாபிக் பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.